வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பீச் ஷேரிங் வச்சுக்கலாமா? சுற்றி 1000 பேர் இருக்காங்க. மொபைலில் 5000 10,000 20,000னு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் நைட்டு தூங்க போகிறப்போ ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இல்லை யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நின்னா கூட நாம் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதை மற்றவங்க கிட்ட சொன்னால் கூட புரிய வைக்க முடியாதுன்னு தோணியிருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். காலையில் எழுந்ததில் இருந்து நைட் ஃபோன் ஆஃப் பண்ணுற வரைக்கும் மற்றவங்களுக்காகவே சிரித்து சிரித்து உங்கள் முகம் வலிக்கலை? எல்லாரும் கேட்குறாங்க எப்படி இருக்கன்னு. நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் உங்கள் கண்ணை பார்த்து பொய் சொல்லாத, நிஜமாகவே நீ எப்படி இருக்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏக்கத்தோடு ஒரு அழுகை வந்துடும்ல. நாம் ஏன் இப்போலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறோம், சந்தோஷப்படுறோம்? ஏன்னா நிஜமான சந்தோஷம் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக போயிடுச்சு. அதனால் அப்பப்போ நம்மளுடைய மூளையை சமாதானப்படுத்துறதுக்காக அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷம் துக்கத்தை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணவே நம்ம பாதி வாழ்க்கை ஓடிடுது. ஒரு ரீல் போடுறோம், அதுக்கு வர லைக்ஸில் நம்ம சந்தோஷத்தை தேடுறோம். ஆனால் அந்த லைக்ஸ் போடுற யாருக்காவது அந்த வீடியோவுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? இல்லை யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தெரியாது. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. அதுக்கு இப்போது தேவையெல்லாம் ஒரு காஸ்ட்லி காரோ இல்லை பெரிய சக்ஸஸோலாம் இல்லை. அதுக்கு இப்போது தேவையெல்லாம் அக்செப்டன்ஸ். பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வேணும். நாம் மற்றவங்கக்கிட்ட அந்த அன்பை தேடுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த அன்பை உங்களுக்கு நீங்களே தான் கொடுக்கணும். இந்த உலகத்தில் உங்கள் கையை பிரித்து கடைசி வரைக்கும் கூட வரப்போகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அந்த ஆளை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? இன்றைக்கி கண்ணாடியை பாருங்கள், அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல, அதாவது நீங்கள் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இவ்வளவு கஷ்டம் வந்தும் இவ்வளவு பேர் காயப்படுத்தியும் இன்னும் விட்டு கொடுக்காம உங்களுக்காக போராடிட்டு இருக்கிற அந்த உயிருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் தோற்றுலாம் போகலை, நீங்கள் இப்போது கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் இதயம் இன்னும் துடிக்குதுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு பெரிய வேலை இன்னும் பாக்கி இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தனியாக இருந்து என்ன லவ் பண்ண யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்கள்ல. முதல்ல நீ உன்னை லவ் பண்ணுன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி இது அவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றமாக கூட இருக்கலாம். லெட்ஸ் ஹீல் டுகெதர். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.